நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/9/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:54 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:07 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:07 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசினியர்கள். இன்று சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நடைமுறைகளை பின்பற்றாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். மனோதைரியம் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா காரியங்களும் சாதகமாக முடியும், பயப்பட வேண்டாம். எல்லா இடங்களிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் உயரக்கூடுங்க. எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுகள். மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் கொஞ்சம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சு இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க கொடுத்து வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக காணப்பட கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று எதுவும் இல்லை. முடிந்த அளவில் எல்லோருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க, பயம் வேண்டாம். பரணி. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவில் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். பயம் வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நிறைவேறக்கூடும். கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வர்கள். என்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை கண்டிப்பாக மாறும். வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். மனசுக்குள் பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வியாபாரம் பற்றிய தெளிவு ஏற்பட கொடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்வீர்கள்.
உங்கள் மீதான நல்ல மதிப்பு உருவாகக்கூடும். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் குழப்பத்தை கொடுக்கும். அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக உயர்ந்து காட்டுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். அளவான பணவரவு இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பு இருக்கட்டும். கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். சீரான ஓய்வு மனதிற்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். என்று நீங்க திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரோகிணி. புது புது விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். கூடுதல் பணவரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிரும் புத்துணர்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. சுகபோக வாழ்க்கையை வாழ்வீர்கள். சொகுசு வாழ்க்கையை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதிய நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பெரியவரின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். உங்கள் மீதான நல்ல மதிப்பு உருவாகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நிலைமை பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் வேண்டாம். என்ற கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் பல நெருக்கடியில் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில் தொடர்பான தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் உடைய திறமை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரக்கூடும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை மிதுனம் ராசினியர்கள் கொஞ்சம் பதட்டம் கொள்வீர்கள். காதலில் நீங்க பதட்டம் வேண்டாம். பொறுமையாக இருங்கள். எல்லாம் சரியாகும் வரை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதியின்றி ஏற்படக்கூடும். படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று துணிச்சலுடன் எடுக்க முடிவுள்ள வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். நிலவிய பணியை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பார்கள். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். திருவாதிரை. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. குடும்ப விவகாரங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். திட்டமிட்ட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக தோன்றும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பண விரயம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. யாரையும் நம்பியும் குழப்பம் அடைய வேண்டாம். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இன்று நீங்க கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிலர் உதவிகள் செய்வது போல பாசாங்கு காட்டுவார்கள். உங்களிடம் பணம் பறிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவார்கள். உழைப்பில் அதிக நம்பிக்கை கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள தாமதம் படிப்படியாக சீராகும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்குங்க. திறமைகள் பளிச்சிடும் நாளிலே சொல்ல முடியும். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரக்கூடுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலை நீங்க விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். படியுங்கள், நன்கு படியுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சோதனமாக நடந்து கொள்வீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க அடுத்தவிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். இன்று நீங்க பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். வீட்டு விசேஷங்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. ஆயில்யம். அனைவரிடத்திலும் நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். பழைய பாக்கியங்களை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பண வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடும். முயல்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதலாகவே பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். சிலர் உதவிகளை செய்வது போல பாசாங்கு காட்டுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை பேசுவதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொழில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அபரிவிதமான வளர்ச்சியும் இருக்கக்கூடுங்க. ஆதாய பண வரவு கண்டிப்பாக இருக்கும். வெகு நாட்களாக காணாமல் தேடிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. புதிய முயற்சியால் இன்று எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இன்று சிம்மம் ராசினியருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலைத்து காணப்பட கொடுங்க. இடுப்பு சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்குங்க. பெண்கள் இன்று வீண் பேச்சுக்களை குறைத்து செயல்களில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க.
வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். புதிய முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவுடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் காரியங்களை வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு முயற்சிகள் திருமணியாக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். என்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுடைய பெயர் நிலைத்திருக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியில் கொஞ்சம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நேர்மையை வெளிப்படுத்தும் நாள் இருக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம். மிகவும் சுவாரஸ்யமாக காணப்படுவீர்கள். சிரித்த முகம் அழகு கண்டிப்பாக கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று உடல் களைப்பும் சோர்வும் ஏற்படக்கூடும். முடிவுல லாபகமாக இருப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். பெரியவரின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். கன்னி ராசினியர்கள் சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிலரது செயல் மனசுக்குள் அதிருப்தியை உருவாக்கி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி உங்களுக்கு சீராக இருக்கும். கூடுதல் பணவரவு ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அவசியமற்ற வகையிலான பண செலவுகளை தவிர்க்க வேண்டும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. அதே போல இன்று பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டு செய்து வருவீர்கள். பெருந்தன்மையுடன் ஒரு பக்கம் நடந்து கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். வளர்ச்சி விகிதம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பும் குடிவிடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக கொடுங்க. செயல்பாடுகளிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிரிகள் யார் என்பதை நீங்க கண்டறிந்து விடுவீர்கள். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். முகப்பொலிவு அழகு குடிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மனம் நிறைவாக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றமும் இருக்கும். கவலைப்பட வேண்டாம் குழப்பத்தை நினைத்து. எல்லாம் சரியாகும். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்று மாணவர்கள் தடபுடலாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று இலக்குகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். செயல்களை கண்டிப்பாக வேகம் பெருகக்கூடும். காரியத்தில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. ஏனோ தளமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய நட்பு மலரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். அஸ்தம். வியாபார நோக்குடன் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கூடுமலாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. சித்திரை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் நடந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் என்று நட்பு ஒன்று பகையாக கொடுங்க. பார்த்து பக்குவமாகத்தான் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும்.
யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், குழப்பம் அடைய வேண்டாம். தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். இன்று சுலபமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வது கண்டிப்பாக மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழலும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். கனவுகள் உங்களுக்கு நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. என்று நீங்க மிகவும் சுவாரஸ்யமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்றும் யோசித்து செய்து கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். சிறு செயலும் பல மடங்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க அக்கறையுடனும் பணிபுரிவீர்கள். இலக்கு நிறைவேற கூடுதலாக பணவரவு இருக்குங்க. உபரி பணவரமும் கொஞ்சம் இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. துலாம் ராசினியர்கள் அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று வியாபார நோக்குடன் நடந்து கொள்ளக்கூடும். நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கை தரமும் இன்று மேலோக்கி விடக்கூடும். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை அமைதி கொள்ள வேண்டும். குழப்பம் வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையாக சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். உதாசீனப்படுத்தியோடு மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேர கொடுங்க. சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்கும். கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். சக நண்பர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்ன சொல்ல முடியுங்க. சுவாதி எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீண் அலட்சியம் மட்டும் கருத்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்கள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நட்பொன்று பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட செயல்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செயல்களில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். விசாகம் இன்று பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் நட்புடன் பழகுவீர்கள். இன்று நீங்க நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயம் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். திட்டமிட்ட செயல்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இந்த சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். பண வரவில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். புதிய சலுகைகள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலனும் தேடி வரக்கூடும். காரியங்களை சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் கண்டிப்பாக கூடுங்க. எதிர்மறையா சிந்தனைகள் கொஞ்சம் தோன்றும். நினைத்ததை விட கூடுதலாக பணவரவு இருக்க கொடுங்க. வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் மந்தமான போக்கு ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறும். பயம் வேண்டாம். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். விறுவிறுப்புடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் என்று யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்தும் செயல்பட வேண்டும். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை நாட்டம் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று முடிவுகளை தெளிவு ஏற்பட கொடுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம். என்று முகப்பொலிவு அழகு குறிவிடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. வீட்டு தேவைகளை இன்று நீங்க சரிப்படுத்திக் கொள்வீர்கள். முறையான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று நீங்க மனம் தளராமல் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதிலும் பயம் மட்டும் வேண்டாம். கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சிரமத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. மனசுக்குள் மட்டற்ற மகிழ்ச்சி கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அன்பு பாசம் காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இந்த அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். செயல்களில் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். நிதானமும் அக்கறையும் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனத்தை பின்பற்ற வேண்டும். உறவினர் வகையில் அதிகம் பணம் செலவு செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாற்று மருத்துவம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த வகையிலும் துன்பம் வராதுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடை கூடும். தொழில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் இன்று முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பின்தங்கிய நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் தொழிலுக்காக வந்து சேரக்கூடும். வியாபார போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். அமைதியுடனும் செயல்பட வேண்டும். சந்தேக பார்வை முற்றிலும் குறைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சராசரி வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம் சந்தோஷமான தரங்கள் இருக்க கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம் கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். வியாபார நுணுக்கத்துடன் நடந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்கும். என்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாளை நீங்க அமைதியுடன் வழிநடத்தி செல்வது மிக சிறப்பு. மகரம். மகரம் ராசி நேயர்கள் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வியாபார நுணுக்கத்துடன் நடந்து கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம். கூடுதல் முயற்சியினால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி கூடும். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்வதனால் உடல் நலம் பெருகும். ஏதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும்.
நிறைய அருள் கண்டிப்பாக பெற முடியுங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். தைரியத்துடன் போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதல்ல மட்டுமே குழப்பம் இருக்குங்க. என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பமில்லாத வாழ்க்கையை வாழ்வது உங்க கையில் உள்ளது. எதையும் யோசித்து செய்யுங்கள் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும், பயம் வேண்டாம். உடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அவசரப்பட வேண்டாம். இன்று முகப்பொலிவு அழகு கூடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள் என்று நீங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் இன்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்குங்க. செயல்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் விலகி செல்லக்கூடும். நூதனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பேச வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். அபிட்டம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பொது நல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிந்தனைகள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனைவருக்கும் ஒன்று உதவியாக காணப்படுவீர்கள். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பண செலவுகளை சிக்கனப்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்ப பிரிவுகளை அனுசரித்து செல்ல வேண்டும். எதிலும் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில்முறை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவு செலவுகளை ஓரளவு சரிக்கட்டி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறு செயலும் உங்களுக்கு பல மடங்கு நன்மை கொடுக்கும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நன்றி மறந்தவரை பெருந்தன்மையுடன் மன்னித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்க கொடுங்க. ஆதாய பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று இருக்கக்கூடும். வீண் விவகாரத்தில் மட்டும் அனுகூல தீர்வு ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். எதிலும் மன நிம்மதி கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். எனவே கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கூடும். செயல்திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்று அன்பின் குணம் நிறைந்து காணப்பட கொடுங்க. பெண்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் எழுங்க விடக்கூடும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற அம்சம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் முன்னேற்றத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நன்றி மறந்தவரை இன்று நீங்க பெருந்தன்மை குணத்துடன் மன்னித்து விடுவீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. சதயம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நீண்ட நேரம் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்படும், பயப்பட வேண்டாம்.
இன்று உங்க மனசுக்குள் நல்ல சிந்தனை வெளிப்பட கொடுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். போராட்டாத்தி, நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பண வரவில் ஏற்பட்ட சிக்கனம் கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. தாராள மனசு கொண்டவர்கள் மீது அன்பு கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நட்பாக பேசுவீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக முடித்து காரியங்களை அற்புதமாக செய்ய முடியுங்க. மேலும் ராசினியர்கள், இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அறிவுபூர்வமாக யோசித்துக் கொள்வீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று சிந்தனை மேற்கொள்வீர்கள். உங்கள் செயல்களில் அன்பும் குணம் நிறைந்து காணப்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக பணவரவும் கிடைக்கக்கூடும். மாற்று மருத்துவம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். வீட்டு மருத்துவம் கூட கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். இன்று மாலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். மன மகிழும் சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்கும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திடீர் கனவுகள் உண்டாக கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். புதிய நட்பு மலரக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடைய ஆலோசனை மற்றவர்கள் கேட்டுக்கொள்ளக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இந்த தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பெண்கள் என்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் என்று நீங்க காணப்படுவீர்கள். கல்வி பற்றிய அக்கறை இன்றி ஏற்படக்கூடும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் என்ன சொல்ல முடியுங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள், தெளிவாக படியுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி இணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இந்த அனைவரிடத்திலும் இனிமையாக பேசுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. அடுத்தவருக்கும் உதவியாக இருக்க கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். என்று உங்களுக்கு செயல்திறன் கூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி, தெய்வீக அருள் ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அற்புதமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரேவதி, இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நம்பிக்கை குறைவுகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக இருக்கும், பயம் வேண்டாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அதனை மட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.